கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தினத்திலேயும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற செய்தியின் தொடர்ச்சியாக நாம் தியானிக்க போகிறோம். நேற்று நாம் வாசித்த உன்னத பாட்டிலே உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது. மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்லுகிறார், நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள், உன் தொண்டை உன் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசத்தை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நல்ல திராட்சை ரசம் என்ன செய்கிறது? உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறது. பேச பண்ணுகிற திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசத்தின் அனுபவம் பரிசுத்தாவியானவரை குறிக்கிறது. பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்குள்ளாக நம்மை முழுவதுமாக ஆளுகை செய்ய தொடங்கும் போது ஏற்படுகிற அனுபவங்கள், பரிசுத்தாவியானவரால் நமக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் இந்த திராட்சை ரசத்தின் அனுபவத்தை போல இருக்கிறது. இப்போ பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை பேச பண்ணுகிறார். எப்படி இந்த திராட்சை ரசம் பேச பண்ணுகிறதோ அதே போல பரிசுத்தாவியானவர் நம்மை பேச பண்ணுகிறார் என்பதை இன்றைய தினத்திலே நாம் விரிவாக பார்க்க போகிறோம். பேதுருவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது, அவர் அங்கு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்த போது, அங்கு பேதுருவை பார்த்து எல்லோரும் கேட்கிறார்கள், நீரும் இயேசுவோடு கூட இருந்தவர்தான் என்று சொல்லும்போது பேதுரு மறுதலிக்கிறார் இயேசுவை. ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த போது அவர் எவ்விதமாக மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே, அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுரு பிரசங்கம் பண்ணதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். அந்த பேதுரு பிரசங்கம் பண்ண போது அவரை என்ன செய்கிறாங்க? ஜெயிலில் வைக்கிறாங்க. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாரும் அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இவ்வளோ பேர், ஒரு பெரிய கூட்டமே பேதுருவையும் யோவானையும் பிடித்து வைத்து அவரை சிறையில் அடைத்து அடுத்த நாள் அவங்கள கூட்டிட்டு நீங்கள் எந்த வல்லமையினால இதை செய்றீங்க, எந்த நாமத்தினால இதை செய்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்குது? அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, அப்போ அவர் சொல்லக்கூடிய காரியங்கள் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் எப்படி பேசுகிறார்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. அப்போ நம்ம மத்தேயில நம்ம வாசிக்கிறோம், இயேசு சொன்னார், உங்களை மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். இயேசு ஏற்கனவே அவர்களை சொல்லிவிட்டார், இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ நீங்கள் எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அப்போ இந்த காரியம் அவங்களுக்கு நடக்கிறது. இப்போ இவங்க அதிகாரிகளுக்கு முன்பாக நிற்கப்பட்டு அவங்க கேள்வி கேட்கும்போது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பேதுரு அவ்வளவு பயந்த சுபாவமாக இருந்தார்.
ஆனால் இப்பொழுது அந்த அதிகாரிகள் முன்பாக அவர் எவ்வளவு தைரியமாக, எவ்வளவு அதிகமாக அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி. இந்த 13ஆம் வசனத்திலே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இவங்க பேசின போது அவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்து அவருடைய பேச்சை கேட்கிறவர்களுக்கு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பேசுகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்ப பேச பண்ணுகிற திராட்சரசம். இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அவர் நம்மை பேச பண்ணுகிறார். அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கும்போது 31ஆம் வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு என்ன பண்ணாங்களாம்? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அந்த தெய்வ வசனத்தை சொல்லுவதற்குள்ள தைரியம், ஞானம், நாம் என்ன பேச வேண்டும் என்ற காரியங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல 33ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. இவங்க இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் நாம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை இவர்கள் தைரியமாக மிகுந்த பலமாக சாட்சி சொல்லுகிறார்கள். இவர்கள் எப்பொழுது சொல்கிறார்கள்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அதே போல நாம் ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். ஸ்தேவான் என்பவர் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் அங்கு அவர்களுடைய பெயர்களை நாம் வாசிக்கிறோம். இந்த ஸ்தேவானை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. நிறைய பட்டணங்களில் உள்ளவர்கள் வந்து சேர்ந்து ஸ்தேவானோடு கூட தர்க்கம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. எத்தனையோ பட்டணங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒருவராலும் இந்த ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அந்த அளவிற்கு அவர் ஞானத்தோடு அவர் பேசுகிறார். ஏனெனில் இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவி நிறைந்தவராக இருந்தார். அப்படி இருந்தபடினாலே இவர் ஞானமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவங்க இவ்வளோ ஞானமாக இவர் பேசும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களால எதுவுமே பண்ண முடியாம, அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி அவர்கள் பொய் சாட்சிகளை நிறுத்துகிறார்கள். அப்போ அவங்களால உண்மையான வழியில எதுவுமே செய்து அவர்களால ஜெயிக்க முடியலை. ஸ்தேவானுக்கு இருந்த ஞானத்தை அவங்களால எதிர்த்து தர்க்கம் பண்ண முடியவில்லை. அந்த அளவிற்கு ஞானமாக அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர் பேசுகிறார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார், நீங்கள் எண்ணத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறவர். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் வாசிக்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியானவரை அவருக்குள்ளாக இருந்து பேசின போது ஜனங்களால் அவரை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இந்த திராட்சை ரசம் பேச பண்ணுகிறது. இப்போ உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிற திராட்சை ரசம். அப்போ உறங்குகிறவர்களின் உதடுகளை என்று சொல்லும்போது அப்போ அவங்க சுய ஒரு உணர்வில் அவங்க பேசலை. வேற ஒரு திராட்சை ரசத்தின்
அந்த அனுபவத்தினால தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. அதான் நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்போ நம்முடைய சொந்த வார்த்தைகளை நம்ம பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பேசும்படியாக நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்க நாம் எவ்வளவு அதிகமாக நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, நாம் எவ்வளவு அதிகமாக நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, அவ்வளவு அதிகமாக அவர் நம்மை ஆட்கொண்டு, அவர் நம்மை ஆளுகை செய்து, நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்து, நம்முடைய எண்ணங்களை ஆளுகை செய்து அவர் நம்மை பேச பண்ணுகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் பேசும்படியாக அவர் நமக்கு செய்கிறார். அதே போல இந்த ஸ்தேவான் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த ஜனங்களை குறித்து 7ஆம் அதிகாரம் 54 வசனத்திலே வாசிக்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. இவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இவ்வளவாக அவர் ஞானமாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர் பார்க்கிறார், வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இவருடைய மாம்ச கண்களினால் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக பரிசுத்த ஆவியானவர் அவரை பார்க்க செய்கிறார். அதான் நம்ம ஆதியாகமம் 49 யூதாவை குறித்து நம்ம வாசித்தோம். யூதாவின் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாய் இருக்கும் என்று சொல்லி. இப்போ பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரம்பி இருக்கும்போது நமக்கு ஆவியானவருடைய பார்வை, அவர் நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாத காரியங்களை அவர் நம்மை பார்க்க செய்கிறார். அதுதான் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாய் இருக்கும், ஆவியானவரின் பார்வை. அப்ப இங்கு ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்து அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். இந்த ஸ்தேவான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட போது எந்த பட்டணத்துல இருந்தவங்களும் அவரை எதிர்த்து நிற்கக்கூடாத அளவுக்கு ஞானமாக பேசினார். அதே போல அவர் பரிசுத்தாவினாலே நிறைந்து மாம்ச கண்களால் பார்க்க முடியாத தரிசனங்களை அவர் பார்க்கிறார். அதே போல இந்த கொர்நேலியு என்பவரை குறித்து அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இவர் யூதர் அல்லாத வேற ஜாதி, புறஜாதியை சார்ந்தவர். இப்போ அவரிடத்திலே ஆண்டவருடைய கட்டளையின்படியாக பேதுரு வந்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும்போது 43 10ஆம் அதிகாரம் 43, 44, 45 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும்போது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் ஒளிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இவங்க யூதர்கள் இல்லை, இவங்க அப்பதான் சுவிசேஷத்தை அவங்க கேட்குறாங்க. அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே ஆவியானவர் இறங்கினபடினால அவங்க உடனே பல பாஷைகளை பேசுகிறார்கள், தேவனை புகழுகிறார்கள். இப்போ இவங்க அப்பதான் சுவிசேஷத்தையே அவங்க கேட்குறாங்க. அவங்க உடனே தேவனை புகழ்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவனை புகழுவதற்கு ஞானம் உடனடியாக எப்படி கிடைக்கிறது? இப்போ பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினார்கள். அப்போ மற்ற மொழிகளை பேசுகிற ஜனங்கள் அதை கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க? நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். இவர்கள் யூதர்கள், அதே போல இந்த புறஜாதியார் யூதர்கள் அல்லாதவர்களும் கூட பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட போது உடனடியாக அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள், பல பாஷைகளை அவர்கள் பேசினார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பேச பண்ணுகிறார். இந்த மொழிகள் எல்லாம் எங்கு உருவானது? ஆதாமும் ஏவாளும் ஒரு மொழியை பேசினார்கள். அந்த மொழியை அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். உலகமெங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்தது.
ஆனால் அந்த பாபேல் கோபுரத்திலே அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே சேர்ந்து இருந்தபோது தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து அவருடைய பாஷையை அங்கு தாறுமாறாக்கினார். அங்கு பல மொழிகள் உண்டானது. அப்போ இந்த ஒவ்வொரு மொழிகளும் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எங்கள் மொழி தான் பெரிய மொழி, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது, அப்படி நிறைய வாக்குவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா மொழிகளையும் கர்த்தர் ஒரே நாளிலே அவர் உண்டாக்கியிருக்கிறார். ஒரு மொழி அவர்கள் ஏற்கனவே ஒரு மொழி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பாக அங்கு அநேக மொழிகளை அந்த பாபேல் கோபுரத்திலே அவர் உண்டாக்கினார். அப்போ அந்த நேரத்திலே கர்த்தர் அந்த மொழிகளை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்தபடினாலே அவங்களுக்கு ஒரு மொழி தான் தெரியும். ஆனால் அவங்கவுங்க என்ன செய்கிறாங்க, வேற வேற மொழியில் ஒவ்வொரு குரூப்பாக பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு ஃபேமிலின்னு சொன்னால் அந்த ஃபேமிலிக்கு ஒரு மொழியை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அந்த ஃபேமிலியிலே வேற வேற மொழின்னா அப்போ அவங்க ஃபேமிலியே வந்து பிரிஞ்சு போயிடும். அப்போ யாரெல்லாம் இணைந்து இருக்க வேண்டுமோ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான சேம் கைண்ட் ஆஃப் அந்த லாங்குவேஜை வந்து அவர் கொடுத்து, மொழிகளை கொடுத்து, உடனடியாக அவங்களுக்கு அந்த அறிவு வருகிறது. அந்த மொழியை வந்து முழுவதுமாக பேச, அதனுடைய எழுத்து, அந்த கிராமர், அந்த வாக்கியத்தை தொடங்குறது முடிக்கிறது ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு இந்தந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்களுக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? ஒரு மொழியை படிக்கணும்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ நாளாக நம்ம படிக்கிறோம். படித்தாலும் அதில் வந்து நம்ம புலமை பெறுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. தமிழே வந்து நமக்கு சில டைம்லலாம் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஒரே நாளிலே அத்தனை மொழிகளையும் அவர்கள் சரளமாக ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மொழிகளை அவர்கள் பேசுகிறார்கள். இப்போ இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பேச பண்ணுகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல பெந்தேகோஸ்தே நாளிலேயும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? பேச தொடங்கினார்கள். எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கும்போது அவர் நம்மை பேச பண்ணுகிறார். நம்ம அப்படியே அமைதியாகவே நம்ம இருக்க மாட்டோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் அவரை நம்ம துதிப்போம். அப்போ நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தில் நம்ம வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் இவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது அவங்க அந்நிய பாஷையில் என்ன பேசுனாங்க? தேவனுடைய மகத்துவங்களை அவங்க பேசினாங்க. அப்போ இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்? பேச தொடங்குவோம். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த பாஷை புரியாத ஒரு பாஷையை நம்ம திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய நாவை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய எண்ணத்தை நாம் தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்க நாம் பழகி கொள்ளும்போது, அவ்விதமாக நாம் கொடுத்து கொண்டே இருக்கும்போது நாம் என்னென்ன நேரத்தில் என்னென்ன பேச வேண்டுமோ, நம்ம பேசுகிற சொந்த லாங்குவேஜ்லேயுமே நம்ம எப்படி ஞானமாக என்ன நம்ம பேச வேண்டுமோ அதை நமக்கு அவர் பேசுவதற்குள்ள ஞானத்தை அவர் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பேசுகிறார். அந்த அந்நிய பாஷையில் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுகிறது அது மட்டும் கிடையாது. நம்மளோட சொந்த பாஷையிலேயே நம்மிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம், மனுஷனுடைய யோசனை ஆழமான ஜலம் போல் இருக்கும், அதுலேருந்து முண்டு எடுப்பார்கள் என்று சொல்லி. அதே போல் மனதின் யோசனை மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன மறுமொழி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு கூட நம்ம பரிசுத்த ஆவியானவரை பேசுவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட அனுபவத்தை கூட நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்நிய பாஷையிலே நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது தொடர்ந்து நாம் அவ்விதமாக ஆவியானவரை நாம் பேச அனுமதித்து கொண்டே இருக்கும்போது நாம் அப்படியாக நாம் பழகி விடுகிறோம். இந்த அந்நிய பாஷையில் ஆவியானவரை நம்ம பேச அனுமதிக்கிறோம். அப்படி பேசி 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 சாதாரண வாழ்க்கையிலையும் கூட நம்முடைய வேலை ஸ்தலத்தில், இல்லை நம்முடைய குடும்பத்தில், சபையில், நம்முடைய அண்டை அயலகத்தார்கள், நண்பர்கள், உறவினர்கள் அவர்களோடு கூட பேசும்போது கூட ஆவியானவர் நம் மூலமாக இருந்து அவர்களோடு கூட பேசுவார். அந்நிய பாஷை மாத்திரமல்ல,
எல்லா சமயமும் நமக்கு அவர் பேசுவதற்கான ஞானத்தை அவர் தருகிறார். அதுவும் அல்லாமல் நமக்கே தெரியாத காரியங்களை நாம் பேச வேண்டும் என்று சூழ்நிலை வரும்போது பரிசுத்த ஆவியானவரே அவர் நம்மிலிருந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் இதை அறிந்திருக்கக்கூடும். இந்த பிரசங்கங்கள் இதையெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஆனால் பேசும்போது நம்ம நினைக்காத காரியங்கள், தெரியாத காரியங்களை பேசுவதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். அதே போல் அநேக போதகர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இந்த பிரசங்கம் பண்ணும்போது தான், அதை பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த சத்தியமே நமக்கு தெரியும். இப்படி ஒரு சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பேச பண்ணுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியை அவர் சொன்னதை குறித்து இங்கு பேதுரு சொல்கிறார். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போ இங்கே 2 அடையாளங்கள், சொல்லுவார்கள், பார்ப்பார்கள். யூதாவுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். யூதா, அவனுடைய கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். இப்போ கண்கள் ஆவிக்குரிய பார்வை உடையதாக இருக்கும், பற்கள் பாலினால் வெண்மையாக இருக்கும். திருவசனமாகிய ஞானப்பால் என்று வாசிக்கிறோம். இப்போ பால் என்பது திருவசனத்தை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்போ நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பினதாக இருக்கும். நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய பார்வை உடையதாக, பரிசுத்த ஆவியானவருடைய பார்வை உடையதாக இருக்கும். அப்போ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்போ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், தரிசனங்களை காண்போம், சொப்பனங்களை காண்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பேச பண்ணுகிறார். அதைத்தான் இந்த உன்னத பாட்டிலே ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சை ரசம். இப்போ நம்ம நம்மளாய் கண்ட்ரோல் எடுத்துக்காம பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கும் போது, நம்மை ஜீவ பலியாக அவருக்கு அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதே போல் நம்முடைய விருப்பங்களை நம்மை முழுவதுமாக நாம் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை முழுவதுமாக ஆளுகை செய்து அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம் மூலமாக அவர் பேசுகிறார். தாவீது அவர் பரிசுத்த ஆவியினால் பேசினார் என்று அநேக இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவரும் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்று சொல்லி. அப்போ தாவீது அந்த அனுபவத்தை உடையவராக இருந்தார். எனவே நாமும் அவ்வித அனுபவத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே அமைதியாக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் ஒருவர் இருக்கிறார், ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறார். நான் திருத்துவ தேவனை நான் விசுவாசிக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் எனக்கு உதவி செய்கிறார், அவர் எனக்குள்ளே அமைதியாக இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார் என்று மாத்திரம் நாம் சொல்ல முடியாது. இப்போ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மை பேச பண்ணுகிறார். இப்போ அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம். பரியாச உதடுகளினால் நான் இந்த ஜனத்தோடு பேசுவேன் என்று சொன்னது போல திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை பேசுகிற அப்படிப்பட்ட அனுபவத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ அதிலே நாம் பேசும்போது நாம் அறியாத ரகசியங்களை நாம் பேசுகிறோம். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். அப்போ நம்ம தனிப்பட்ட நம்முடைய தனி ஜெபத்திலே நாம் அறையிலே தனியாக இருந்து நாம் ஜெபிக்கும்போது நாம் அந்நிய பாஷையிலே அதிகமாக நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆவி பரிசுத்தாவியானவரோடு கூட இணைந்து தேவனோடு கூட பரிசுத்தாவியானவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். நாம் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறோம், நாம் தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசுகிறோம்.
அதே போல நாம் பொதுவான இடத்திலே மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக பேச வேண்டிய நேரம் வரும்போது அப்பொழுதும் ஆண்டவர் அவர்கள் நம்முடைய சொந்த பாஷை பேசுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அப்பொழுதும் நம்முடைய சொந்த பாஷையிலேயே அவர் நம் மூலமாக பேசுவார். அது அவர்களுக்கும் புரியும், நமக்கும் புரியும். அப்போ சொந்த பாஷையிலே பேசுவது எல்லாமே நாம் தான் பேசுகிறோம் என்று அல்ல. நம்முடைய சொந்த பாஷையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியும். அவ்விதமாக சொந்த பாஷையிலேயே அவர் நம் மூலமாக பேசுகிறார். அதே போல் நம்ம மொழி அறியாத இடங்களிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவர்களுக்கு புரிகிற மொழியிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பேச முடியும். ஆனால் நமக்கு புரியாது, ஆனால் கேட்குறவங்களுக்கு புரியும். அதே போல இப்படி அநேக அனுபவங்களை, பேசுகிற அனுபவங்களை, இல்லை இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல் அநேக தரிசனங்களை அவர் கொடுக்கிறார், சொப்பனங்களை அவர் கொடுக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர் நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை, நம்முடைய வாயை அவர் திறக்கிறார். அதான் ஸ்தேவான் அந்த ஜனங்களை பார்த்து சொல்வார், உங்கள் காதுகளும் உங்களுடைய இருதயமும் விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக, அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களாக, தேவனுடைய தரிசனங்களை காண்கிறவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். நம்மை நாமே பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையிலே நாம் பேசுவோம். நாம் அந்நிய பாஷையிலே பேச 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 அவர் இன்னும் அநேக புதிய புதிய அனுபவங்களை அவர் நமக்கு கொடுப்பார். இன்னும் அநேக புதிய புதிய காரியங்களை அவர் நமக்கு உணரச் செய்வார். தீர்க்க தரிசனங்களை அவர் நமக்கு கொடுப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத்தருவார். அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளுவோம். அவர் நம்மை பேச பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து பேசுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.